அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிப்ரவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சூரிய பகவானவர் மகரத்திலையும், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்க 4 பேரும் மகரத்திலையும், அதே மாதிரி பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு பின் புதன் பகவானவர் கும்பத்துக்கும், பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானவர் கும்பத்துக்கும், அதே மாதிரி பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு பின் சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் அங்கேயேதான் இருக்காரு. அடுத்தது ராகு பகவான் கும்பத்திலே தான் இருக்காரு, சனி பகவான் மீனத்திலே தான் இருக்காரு, குரு பகவான் மிதுனத்திலே தான் இருக்காரு, கேது பகவான் சிம்மத்திலே தான் இருக்காரு. சோ இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப காலம் நிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படியே தான் இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. இந்த 4 கிரகங்கள், செவ்வாய் பகவானுமே பிப்ரவரி 23க்கு பின் நம்ம கும்பத்துக்குள்ள வராது. சோ அதிகப்படியான கிரகங்கள் 5 கிரகங்கள் கும்பத்துக்குள்ள வருது இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள மட்டும். அப்ப இந்த பிப்ரவரி மாசத்துக்குள்ள எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும்? குறிப்பா நாட்டு ரீதியா பார்த்தோம்னா தொழில்துறையில மிகப்பெரிய மாற்றங்கள், இன்னும் சொல்ல போறோம் போர் பதட்டங்களால் மிகப்பெரிய மாற்றங்களோ இல்ல தொழில மிகப்பெரிய முன்னேற்றத்தையோ காண்பார்கள். இன்னும் சொல்ல போனா 10ஆம் இடத்துல இருக்கிறதோட 11ஆம் இடத்துல எல்லாமே காலபுருஷ தத்துவப்படி 10ஓட 11ல போய் இப்ப உட்காருது. அப்ப தொழில் அதிபர்களுக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபம். இது எப்படின்னா மக்களுக்கு அதிகப்படியான வரியையோ இல்லாட்டி அதிகப்படியான செலவினங்களையோ கொடுக்கும் அப்படிங்கறதான் சொல்லணும். 11ஆம் இடம் வலுக்குதுனாவே நாட்டுக்கு நல்லது. மக்களுக்கு இப்ப நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்க போகுதுன்னா மக்கள்கிட்ட வரி பணமா போகலாம்ல. சோ இந்த மாதிரி நிறைய கையில இருக்கிற பணம் விரயமாவதுக்கு பொதுவா உலக ரீதியா வர்த்தக ரீதியா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இது நாட்டு ரீதியா. இப்ப தனிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு, எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்கள் சேர்க்கை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ராப்ளம் ரிலீஃப் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா பாக்குறவங்க எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்தந்த வயசுக்கு அந்தந்த மாதிரி அப்படிங்கறத சொல்லலாம். 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்கும், 10 இல்ல 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் பாக்குறவங்கலாம் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு வெறுத்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அட்வைஸ் அந்த குரு ராசியில இருக்கிறனால 9ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றதுனால, ஏன்னா 9ஆம் இடம் தான் குரு ஸ்தானமும் கூட. அப்படிங்கும்போது அதிகப்படியான அட்வைஸை வாங்க போறவங்க இந்த காலகட்டத்துல மிதுன ராசி குழந்தைகள். 30 வயசுக்கு உட்பட்டவர்களா இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான அனுபவம் கிடைக்கும். தொழில் ரிலேட்டடான தொழிலை கத்துக்கிறவங்களா இருந்தா தொழில் ரிலேட்டடான அனுபவம் கிடைக்கும். இல்ல நான் தொழில் இல்லை சார் வேலைக்கு போறேன்னா அதிகப்படியான படிப்பு படிப்பீங்க. ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு நல்ல குரு மாதிரி யாரு உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான வேலையை கொடுப்பாங்களோ அவங்க இந்த காலகட்டத்துல அறிமுகமாவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஹை எக்ஸ்ட்ரீமுக்கு போற அமைப்பு. இந்த ரூட்ல போ, இந்த ரூட்ல படிச்சீங்கன்னா நீ பெரிய ஆள் ஆயிருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்ல நீங்க போவீங்க, பெரிய ஆளும் ஆவீங்க. சோ நல்ல வழிகாட்டி கிடைக்கும். 30 தாண்டிட்டாவே உடம்புல வியாதி உள்ளவங்களாக இருக்கும் பட்சத்தில், வியாதியையும் பேசுறோம், தானம் தர்மம் கொடைவள்ளல் அப்படிங்கிற ஒரு பேரு, இல்ல நீங்க 4 பேருக்கு அட்வைஸ் பண்ற அமைப்பு, உங்களுக்கு கீழே 10 பேர் நீங்க டீச்சராகவும் உங்களுக்கு கீழே 10 பேரா இருந்து கத்துக்கிட்டு போற அமைப்பு, இந்த மாதிரி இருந்து 50 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா டீச்சிங், அதாவது வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பீங்க. மொத்தத்துல எல்லாருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா நீங்க வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கே உடம்பு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா இந்த உடம்புக்கு இந்த மாதிரி மருத்துவம் பண்ணலாம், இந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க. சோ இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குன்னா நீங்க 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணீங்க, உங்களுக்கு 4 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். தானம் தர்மம் நீங்களும் அதிகமா பண்ணுவீங்க, உங்களுக்கும் அதிகமா எல்லாரும் பண்றதுக்கு முற்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது இந்த காலகட்டம் தான் உண்மையிலே முக்கியமான காலகட்டம். அதாவது முன்னோர்கள் செய்யற தோஷம் பாவம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல நிவர்த்தி தேடிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா தானம் கொடுக்குற நேரம் வரும்போதுதான் கொடுக்கணும். அப்பத்தான் அந்த தானத்துக்கே மதிப்பு. இப்ப கொடுக்குற நேரம் சூரியன், செவ்வாய், ராகு, சுக்கரன், புதன் எல்லாரும் அங்க இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா மாசி அமாவாசையில சந்திரனும் அங்க வந்துருவாரு. சோ அப்ப எப்படி இருக்கும்? 6 கிரகங்கள் சேரும் போதுல மிகப்பெரிய லெவல்ல நீங்க கொடுக்குற அமைப்புல இருப்பீங்க. சோ அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன்.
செய்யறது செய்யலாம். சரிங்களா? அது அவங்களோட விருப்பம். நீங்க இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட இது. முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாப்புல ஏதாவது அவங்க உங்க சொந்த பர்சனல் ஜோசியர்ட்டே போய் கேளுங்க. இந்த மாதிரி எதுவும் தோசை இருந்தா இப்ப நான் பண்ணலாமான்னு சொல்றாங்க, பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டுங்க. வேணா 9ஆம் இடத்துல வரும்போது தான் தானம் பண்றது அதுக்கு ஒழுங்கா வேலை செய்யும். அந்த காலகட்டம் இருக்கிறதுனால நீங்க செய்யலாம் அப்படிங்கிறத சொல்றேன். எதுலையுமே உங்களுக்கு குறை இருக்காதுங்க. எல்லாமே நிறைவா இருக்கும். அதாவது ஒரு சாட்டிஸ்பாக்சன், திருப்தி. இன்னும் சொல்ல போனா உலகம் உங்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வதற்கு இந்நாட்ட போனா இந்த வேலை நடக்கும் அப்படின்னு ஹாப்பியா இருப்பாங்க. இவர்கிட்ட போனா இந்த வேலை நடக்குங்க, இவர் சொல்லிதாங்க நான் இதை பண்ணி அதனால இவர்கிட்ட போங்க அப்படின்னு எல்லாரும் உங்களை கை காட்டுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உன்னத நிலையை உங்கள் சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும். சரிங்களா? எந்த குறையும் இல்லை. மற்றபடி பார்த்தோம்னா தான தர்மம் பண்ணுங்க, ரொம்ப பண்ணி ஏமாந்துடாதீங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு லிமிட், நம்மளால முடிஞ்சது ஒரு 5 ரூபா 10 ரூபா, 5000 10,000ங்கிறது நம்மளால முடியாது. அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க பாத்துக்கங்க. அவங்கவுங்களுக்கும் எவ்வளவு முடியுமோ அவங்கவுங்களுக்கு அதை பண்ணிக்கங்க. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நல்ல வழிகாட்டி, அனுபவசாலிகள் உங்களோட சேர்ந்து இருக்கிறது, அனுபவம் மிக்கவர்கள் உங்களோட சேர்ந்து இருக்காது. அதாவது நீங்க இந்த நேரத்துல ஒரு ஸ்டூடெண்டா உங்களை நீங்க பாவிச்சீங்கன்னா, இன்னும் சொல்ல போனா 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தை, 15 என்ன காலேஜ் படிக்கிற பசங்களாவே இருக்கட்டும், 22 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளா இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல வழிகாட்டி உங்க லைஃபே மாத்துவார், பெரிய லெவல்ல போறதுக்கு வழிகாட்டுவார். ஸோ இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம் எழுதுவாங்க பாத்தீங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம், அவங்க எல்லாம் இந்த நேரத்துல ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். அதாவது நீங்க எக்ஸாம் எழுதினா அது கிடைக்கும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்குவீங்க, புதுசா தெரிஞ்சுக்குவீங்க. ஓ இப்படி பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, இப்படி பண்ணி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கொண்டு வருவீங்க. அதாவது படிப்பை இப்படி நம்ம படிச்சா நம்ம உள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு புதிய அனுபவத்தை நீங்க கற்றுக்குவீங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பூமி சேர்க்கை, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் பூமி சேர்க்கை உண்டு. ஏதாவது ஒரு இடத்த வாங்கிடுவீங்க. இடமோ காரோ இல்லாட்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்போ இல்லாட்டி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்போ ஏதோ ஒரு பொருள் ரிலேட்டடான விஷயத்த வாங்கிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். வருமானத்தை தரக்கூடிய அமைப்பு, இல்லாட்டி வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு வீடு கட்டி தர்ற அமைப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கு. இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து உங்களை படிக்க வைக்கிறது, உங்க குடும்பமே சேர்ந்து உங்களை படிக்க வைக்கணும், உங்க குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு வீடு கட்டி தரோம், இல்லை உங்க குடும்பமே சேர்ந்து உங்களுக்கு காரோ பைக்கோ ஏதாவது வாங்கி தரும், மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது அமைப்பு. ஆனா நீங்க அதை வந்து பெருமிதமா பேச கத்துக்கணும். உங்களுக்கு யார்கிட்டயாவது நம்ம வாங்கியிருக்கோம்னா அவங்கள நம்ம பெருமையா பேசணும். அந்த பெருமையா பேச தெரியலன்னா அது வந்து எந்த ஒரு பலனும் இல்லாம போன மாதிரி சூழ்நிலைகள் பின்னாடி மாறும். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். திருவாதிரை நட்சத்திர அதிபதி யாரு? ராகு. அவர் 9ல இருக்கார். அவரோட யாரெல்லாம் சேர்றா? செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் அப்படிங்கும் போது 4 கிரகங்கள் சேர்றாங்க. அப்ப என்னென்ன உங்க ராசிக்கு எந்தெந்த பாவங்கள்? 11 10 10 11 சாரி 11 12 1 4 5 6 3. சோ இத்தனை பாவங்களோட ராகு சேர்றார், உங்க நட்சத்திர அதிபதி சேர்றார். எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவீங்க. சகலமும் என் காலடியில் அப்படிங்கிற நேரம். அதாவது ஹிட்லர் மாதிரி இந்த நேரத்துல நீங்க மாறுவீங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹிட்லர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க தெரிஞ்சு, அதாவது அந்த மாதிரி அதிகாரம் ஆணவம் இல்லை, அதாவது அராஜகம் பண்ண மாட்டீங்க. எல்லாரும் உங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். இவர்கிட்ட கேட்டா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். இவர் தான் எல்லாத்தையும் நம்மளோட உயர்ந்தவர், உத்தமமானவர். இன்னும் சொல்ல போனா இந்த கோயில் திருவிழாக்கெல்லாம் மரியாதை செய்வாங்கல்ல, உங்களுக்கு முதல் உரிமை இந்த காலகட்டத்துல கிடைக்குங்க. ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி ராகு கும்பத்துல, புதனும் கும்பத்துல, அப்புறம் என்னங்க முதல் மரியாதை உங்களுக்கு தாங்க. கும்பம்னா என்ன? கும்ப மரியாதை, அதாவது ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கும்ப மரியாதைங்கிறது முக்கியமா உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க தான் பெரிய ஆளுன்னு வந்துடும். கோயில் விஷயங்கள்ல, திருமணம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற அனைத்து இடங்கள்லையும் உங்களை முன்னிறுத்தி இவரால தான் இதை நடந்துச்சு, இவர் தான் இதை பண்ணணும், நீங்க தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தோம். சோ நீங்க அதை பத்தி பயப்படவே வேண்டாம். எங்க நம்ம கௌரவம் பாலா போயிருமோ, அப்படியே இருமோ இப்படின்னா நீங்க கௌரவம்ங்கிற ஒரு விஷயம் முன்னாடி வரும்.
ஆளுமை இல்லை. இது முழுக்க முழுக்க அங்கீகாரம். ஆளுமை இல்லை, அங்கீகாரம். உங்களுக்கான நீங்க இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு யாராவது ஒருத்தன் மதிக்கிறானா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. எல்லாரும் மதிப்பாங்க. இவங்களுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சோ நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்க ரெடியா இருங்க. என்னன்னு சொல்ல போனா மரியாதை, கௌரவம், புகழ் எல்லாமே தேடி வரப்போது. அதை வாங்கிக்கிறதுக்கு மனசு இது பண்ணிக்கோங்க. வரும்போதுல வேண்டாம் வேண்டாம், நான் அதெல்லாம் அந்த அளவுக்கு பொறுத்து இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் யார் உங்களுக்கு கொடுப்பா? அதனால வாங்க தயாரா இருந்துக்கீங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்தது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி வக்ரம். அதாவது எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க ஆண்டவன் இருந்தாலும் வாங்கிக்கிறதுக்கு எனக்கு கை இருக்கணும், நல்லா இருக்கணும். இல்லாட்டி கையை இப்படி வாங்கிக்கிற அளவுக்காவது எனக்கு நீட்ட தெரியணும். இதை உங்களால பண்ண முடியாது. சோ இது அதிகப்படியான மன உளைச்சலை கொடுக்கும். அதாவது எல்லாம் கிடைச்சும் நம்மளால அனுபவிக்க முடியலையே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், 1 கிலோ ஸ்வீட் இருக்கும், அதை நம்மளால சாப்பிட முடியாது. ஏன்னு கேட்டா சுகர் வியாதி இருக்கும். அந்த கணக்குல இருக்கும். மன உளைச்சல், அதிகப்படியான மன உளைச்சல் இருக்கும். கடனால மன உளைச்சல் வரலாம், தாயாரால மன உளைச்சல் வரலாம், தந்தையால மன உளைச்சல் வரலாம், குழந்தைகளால், நீங்க பெற்ற குழந்தைகளாலே உங்களுக்கு மன உளைச்சல் வரலாம். அதே மாதிரி மனைவியால எல்லாமே குடும்பமே சேர்த்து உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு நினைக்கலாம். அதே மாதிரி மருத்துவ செலவுகள், தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏன் நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு மருத்துவ செலவுகள் நடக்கும். என்னடா இப்படி இருக்கு, இந்த பக்கம் 4 பக்கமும் என்னை பிச்சு தின்னா நான் எங்கடா போறது அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு எப்படி சரியா நடந்துக்கணும் அப்படிங்கிறத நடந்துக்கங்க. 40 வயதை கடந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நீங்களே சமயத்துல மைண்ட் டைவர்ட் ஆயிருவீங்க. எல்லாருக்கும் யோசனை சொல்றேன். நீங்க உங்களுக்கு எல்லாரும் யோசனை சொல்லுவாரு, உங்களுக்கு எல்லாரும் புத்திமதி சொல்லுவாங்க. அந்த மனசு ஏத்துக்காம நீங்களே தவறான சில விஷயங்கள் செய்யறதுக்கு வந்துருவீங்க. ஸோ அது எதையுமே சிந்தனை பண்ணாதீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சு காலத்தை ஓட்டும் போதுல உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிராஜனிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.